திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பி ஆரூரர், தம்பிரானுடைய தோழர். நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களையும் பாடி நம்மளுக்கு திருத்தொண்டர் தொகையை கொடுத்தவர் இவர். இல்லைன்னா 63 நாயன்மார்கள் இருந்தாங்களான்னு தெரியாது. கைலாயத்திலிருந்து சுந்தரரை சிவபெருமான் அனுப்பி வச்ச காரணமே அதுதான். அது தெரியாமல் இவர் ஆமாம் 2 மனைவிகளை கல்யாணம் முடித்து அதையும் சிவபெருமான் தான் பண்ணி வச்சார். அங்கே பூ பறிச்சுக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து இவர் ஒரு 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 செகண்ட் அப்படி நினைக்க போய் உன்னுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணுவான்னு கைலாயத்திலேருந்து பூலோகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. அவங்க தான் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் பிறந்தாங்க. அவங்களையும் கல்யாணம் முடித்து அவங்க ஒருத்தரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வரும்போது இவருடைய 2 கண்களையும் சிவபெருமான் தெரியாமல் பண்ண வைக்க, அதுக்கப்புறம் பாட்டை பதிகத்தை பாடி அந்த கண்கள் 2ஐயும் பெற்றார். எங்கெல்லாம் எனக்கு பணம் வேணுமோ அங்கெல்லாம் பதிகம் பாடி பணத்தை பெற்றார், பொற்காசுகளை பெற்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் காசு வாங்கினவர். திருமுதுகுன்றம் தலத்தில், அதாவது விருத்தாச்சலத்தில் பாடி 12,000 பொற்காசுகளை வாங்குறாரு. பூதகணங்கள் தேவர்கள்லாம் புடைசூழ சிவபெருமான் இவருக்கு 12,000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், என்னால் இவ்வளோ பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு போக முடியாது, நான் இங்கே ஓடுற மணிமுத்தாறில் போட்டுடுறேன், நீங்கள் திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. எப்படி பாருங்கள், அப்போயே ஏடிஎம் வேலை சிவபெருமான் சுந்தரருக்காக திருமுதுகுன்றம் மணிமுத்தாறில் போட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் சுந்தரருக்காக செய்தவர். இன்றைக்கி நாம் அந்த பாடலை தான் பாட போகிறோம். அந்த காசுகளை மணிமுத்தாறில் போட்டுட்டு நீங்கள் எனக்கு அங்கே எடுத்து கொடுக்கணுன்னு ஒன்று இவர் மனைவிக்கிட்ட சொல்கிறார், நான் திருமுதுகுன்றத்தில் 12,000 பொற்காசுகள் வாங்கினேன், அந்த காசெல்லாம் மணிமுத்தாறில் போட்டுட்டு வந்துட்டேன் மூட்டை கட்டி, இப்போ நான் போய் கமலாலய குளத்தில் எடுக்க போகிறேன்னா. ஆமாம், உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் வேறு வேலை இல்லை, இப்படியெல்லாம் யாருனா செய்வாங்களா, ஆற்றுல போட்டு குளத்தில் எடுப்பாங்களா, நீ வாயேன் அப்படின்ட்டு சிவபெருமானுடைய திருவருளை காட்டுறதுக்காக கூப்பிட்றாரு. இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே அவர் கொஞ்சம் நேரம் விளையாடி பார்க்கணுன்னு சொல்லிட்டு சுந்தரரை அழ வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அழுது தொழுது பாடி அந்த பொற்காசுகளை எப்படி எடுத்தாருன்னு பார்க்கலாம். இவர் போடுறதும் இல்லாமல் ஒரு காசை எடுத்து முந்தியில் முடிஞ்சு வச்சுக்கிறார், வேட்டியோட முனியில் முடிஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த காசை எடுக்க கமலாலய குளத்தில் முங்கும்போது காசு கிடைக்கல. அப்போ இறைவனை நினச்சி இதை அழுது விழுது பாடின உடனே, அதுக்கப்புறம் 3வது முறையாக முழுகின உடனே காசு கிடைக்குது. இவர் இதை மாதிரி பண்ணுறதை பார்க்க ஊர் ஜனமே குளத்தை சுற்றி நிற்க ஆரம்பிச்சிடுது. அதனால் இவர் கடைசியாக ஐயோ நம்ம மானம் போதே, இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோமே இப்படி பண்ணிட்டாருன்ட்டு அழுத பிறகு கொடுத்துட்றாரு. அந்த முடிப்பை எடுத்துன்னு அங்கே ஒரு விநாயகர் இருக்கார், மாத்து உரைத்த விநாயகர்னு. இந்தப்பா உங்கள் அப்பா கொடுத்த பணமும் இந்த பணமும் சரியாகுதான்னு பாரு, நான் இது கமலாலய குளத்துலேருந்து எடுத்தேன், முந்தியில் முடிஞ்சு வச்ச காசையும் கொடுத்து உங்கள் அப்பா அங்கே இந்த காசு தான் கொடுத்தாரு, அந்த காசு தானா இதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கும் அங்கே மாத்துரைத்த விநாயகர் இருக்கார். இந்த அருமையான பாடலை சிவபெருமான் அள்ளி கொடுத்த பாடலை பாடுங்க. உங்கள் வீட்டில் செல்வம் நிறைஞ்சு வழியும், தரித்திரம் தலை தெறிக்க ஓடிடும். இது சிவபெருமானுடைய திருவருள். வாங்க பாடுவோம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம்.
திருச்சிற்றம்பலம். ஏழாம் திருமுறை, திருவாரூர் கமலாலயம். பண் நட்டராகம். பொன் செய்த மேனியினீர் புலி தோலை அரை கசைத்தீர், முன் செய்த மூயையிலும் ஏறித்தீர் முதுகுன்றம் அமர்ந்தீர், மின் செய்த நுண்ணிடையாள் பறவையிவள் தன்முகப்பே, என் செய்த வாரடிகேள் அடியேன் இட்டலம் கெடவே, உண்பரும் வானவரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொன்னை தந்தருளி, திகழும் முதுகுன்றமர்ந்தீர் வம்பமர குழலாள் பறவையிவள் வாடுகின்றாள், எம்பெருமான் அருளீர் அடியேன் இட்டலம் கெடவே. பத்தாம் பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கன் பறவையிவள் வாடாமே, அத்தா தந்தருள்வாய் அடியேன் இட்டலம் கெடவே. மங்கை ஓர் கூரமந்தீர் மறை நான்கும் விரித்துகந்தீர், திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முதுகுன்று அமர்ந்தீர், கொங்கை நல்லாள் பறவை குணம் கொண்டு இருந்தாள் முகப்பே, அங்கனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே. மையாரும் இடற்றாய் மறுவார் புறம் மூன்றெரித்த, செய்யார் மேனியனே திகழும் முதுகுன்று அமர்ந்தாய், பையாரும் மரபு ஏறல் குழால் இவள் வாடுகின்றாள், ஐயா தந்தருளாய் அடியேனிட்டலம் கெடவே. நெடியான் நான் முகனே இரவியோடும் இந்திரனும், முடியால் வந்திரஞ்ச முதுகுன்றம் அமர்ந்தவனே, படியாரும் இயலார் பறவையிவள் தன்முகப்பே, அடிகேள் தந்தருளீர் அடியேன் இட்டலம் கெடவே. கொந்தனவும் பொழில் சூழ் குளிர் மாமதில் மாளிகை மேல், வந்தனவும் மதிசேசடைமா முதுகுன்று உடையாய், பந்தனையும் விரலாள் பறவையிவள் தன்முகப்பே, அந்தனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே. பரசாரும் கரவா பதினின் கணமும் சூழ, முரசார் வந்ததிர முதுகுன்றம் அமர்ந்தவனே, விரை சேரும் குழலாள் பறவையிவள் தன்முகப்பே, அரசே தந்தருளாய் அடியேனிட்டலம் கெடவே. ஏத்தாதிருந்தறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாரும் குழலாள் பறவையிவள் தன்முகப்பே, கூத்தா தந்தருளாய்
கொடியே நிட்டலம் கெடவே பிறையாரும் சடையம் பெருமான் அருளாய் என்று முறையால் வந்தமரர் வணங்கும் முதுகுன்றர் தம்மை மறையார் தம் குறிசில் வயல் நாவல்லாரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார் எளிதாம் சிவலோகமதே இறையார் பாடல் வல்லார் எளிதாம் சிவலோகமதே. திருச்சிற்றம்பலம். கேட்டிங்களா? இட்டலம் கெடவே, அடியேன் இட்டலம் கெடவேனா என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்றத என் இட்டலம் கெடவே அப்படின்றார். என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னுட்டு. பொன் செய்த மேனியினீர், புலித்தோலை அரைத்து, அதாவது புலித்தோல் ஆடையை அணிஞ்சிருக்கீங்க. முன் செய்த மூவெயிலும் எரித்தீர், முதுகுன்றத்தில் அமர்ந்தீர். மின் செய்த நுண்ணிடையால் பறவை இவள் என் பொண்டாட்டி கஷ்டத்தில் வாடுறா. என் செய்தவார் அடிகள் அடியேன் இட்டலம் கெடவே, என்னுடைய கஷ்டம் தீரணும், என் மனைவிக்கு இந்த பணத்தை கொடுங்க. உம்பரும் வானவரும் உடனே நிற்க எனக்கு செம்பொனை தந்த அருளி திகழும் முதுகுன்றம் அமர்ந்தீர். எல்லாரும் சூழ்ந்து இருக்க கொடுத்தீங்க, அந்த பொண்ணை இப்போ கொடுங்க. என் பொண்டாட்டி மனம் வாடி இருக்கிறா, கஷ்டப்படுறா, கொடுங்க. பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கணனே, முதுகுன்றம் அமர்ந்தவனே, மைத்தாரும் தடங்கன் பறவைவள் தன்முகப்பே அவ மனம் வாடி வதங்கி இருக்கிறா. நீ சொன்ன மாதிரி அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருப்பா. என்னால் முடியல, நான் 2 தடவை மொழி எழுந்தேன், கிடைக்கல. மங்கை ஓர் கூர் அமர்ந்தீர், மறை 4ம் விரித்து உகந்தீர். திங்கள் சடைக்கு அணிந்தீர், திகழும் முதுகுன்றம் அமர்ந்தீர். கொங்கை நல்லாள் பறவை இதெல்லாம் அணிஞ்சு நல்லா மேக்கப் பண்ணுகிற, நல்லா இருக்கிற, அழகாக இருக்கிற உன் மனைவி பக்கத்தில் வச்சுட்டு இருக்க. என் பொண்டாட்டி அப்படியே குணம் கொண்டவா இருந்தால் முகப்பே மூஞ்சி வாடி போய் கிடக்கிறா. அங்கனே அருளாய் அடியேன் இட்டலம் கெடவே. இதுக்கு மேலே நான் என்ன கெஞ்ச முடியும்? அடியேன் இட்டலம் கெடவே, என் கஷ்டமெல்லாம் தீரணுமே அப்படின்னு அதிகாரம் பண்ணி பார்த்தாரு. என்னால் முடியல. எப்பா நீ கொடுத்துட்ற, அப்பா நீ அங்கே கொடுத்த பொண்ணு இங்கே போட, அங்கே போட சொல்ல அதிகாரமாக போட்டார். நான் இங்கே போடுவேன், நீ அங்கே எடுத்து கொடுக்கணுன்னாரு. ஆனால் இங்கே எடுத்து கொடுக்குறோம் வான்னு சொல்லி பொண்டாட்டியை கூட்டின்னு வந்தோடனே 2 வாட்டி சோதிக்கிறாரு. என்னால் முடியலப்பா, நான் போட்டது, ஐயோ நீ கொடுத்தது நான் அங்கே ஆற்றுல போட்டு வந்துட்டேனே, இங்கே குளத்துல எடுத்துக்கூட என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி அழுது பணிஞ்சு ஏத்தாது இருந்த அறியேன் இமையோர் தனி நாயகனே, மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே, பூத்தாரும் குழலால் பறவை இவள் தன்முகப்பே, கூத்தா தந்தருளாய் கொடியேன் இட்டலம் கெடவே அப்படின்னு சொல்லி, நான் உன்னை பாடாது இருந்த நாள் இல்லையே, நான் உன்னையே தானே பாடிக்கிட்டு இருக்கிறேன், உன்னை நினைக்காத நாளும் இல்லையே, ஆகையினால் இந்த பணத்தை கொடுங்க, இந்த பொற்காசை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. இதை பாடி நம்ம வீட்டில் இருக்கிற வறுமையை ஓட ஓட விரட்டுங்க, செல்வ வளத்தை பெருக்குங்க. கேளுங்க, பாட தெரியாதவங்க கேளுங்க, கேட்டு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவருளை பெறுங்க. ஆமாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.